விசேஷ நாட்கள்ல தலைவர் படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் கூட யார் யாரோட படங்கள் எத்தனை படங்கள் வெளியாச்சு அப்படின்றத இப்ப பார்க்குறோம். தீபாவளிக்கு தலைவர் நடித்து வெளியான படங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இப்போ தலைவர் படங்களோடு பிற நடிகர்களுடைய படங்கள் வெளியான அந்த பட்டியலும் உங்களுக்கு சேர்த்து இப்போ வழங்க போறேன். இது 1976ல் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் உலகநாயகன் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த 3 முடிச்சு ரிலீஸ் ஆச்சு. இது தீபாவளிக்கு. இது கூடவே ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஜெய கணேஷ் அவர்கள் நடிப்பில் அக்கா என்ற திரைப்படமும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சித்ர பௌர்ணமி என்ற திரைப்படமும், ஏவிஎம் ராஜன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த தாயில்லா குழந்தை என்ற படமும், நடிகர் முத்துராமன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பேரும் புகழும் திரைப்படமும், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த வாயில்லா பூச்சி ஆகிய இந்த 6 திரைப்படங்கள் தலைவர் படங்களோட சேர்ந்து மொத்தம் 6 படங்கள் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு 76ல். இப்போ அடுத்தது 1977ல் ஒரு 5 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் விஜயகுமார், ஸ்ரீவித்யா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த 6 புஷ்பங்கள் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு 77 தீபாவளிக்கு. இது கூட ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தீங்கன்னா, சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சுஜாதா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அண்ணன் ஒரு கோயில் இந்த திரைப்படம் வந்தது. அதுக்கப்புறம் நடிகர் சிவகுமார் அவர்கள் நடிப்பில் மட்டுமே ஒரு 3 படங்கள் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்குங்க 77 தீபாவளிக்கு. அதில் ஒன்று தேவ் ஃபிலிம்ஸ் அவர்கள் தயாரிப்பில் ஸ்ரீபிரியா அவர்களுடன் நடித்த ஆட்டுக்கார அலமேலு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. அதுக்கப்புறம் இன்னொரு படம் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் பெண்ணை சொல்லி குற்றம் இல்லை. ஆக ஒரு நடிகருடைய 3 படங்கள் ஒரே பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் அந்த காலங்களில் சாத்தியமா இருந்தது. 77ல் நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு நடந்தது. 78ல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலைவருக்கும் உலகநாயகனுக்கும் 2 பேருக்கும் தலா 3 படங்கள் இருக்கும். அதில் ஒரு படம் 2 பேரும் கம்பைண்டாக நடிச்சது. இப்போ 78 தீபாவளிக்கு நான் சொல்ல வரேன். 78 தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் 11 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் தலைவர் நடித்த படங்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய தப்பு தாளங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படம், தலைவரும் சரிதா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ் ஃபிலிம்ஸில் முதல் முறையாக கைகோர்த்தி ஆர் தியாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் தலைவரும் ஸ்ரீபிரியா அவர்கள் நடித்தில் வெளிவந்த படம் தாய் மீது சத்தியம். இந்த படம் 78 தீபாவளி இதுக்கப்புறம் அவள் அப்படித்தான் இந்த படம் ருத்ரையா அவர்கள் இயக்கத்தில் தலைவரும் உலகநாயகனும் ஸ்ரீபிரியா அவர்களும் இணைந்து நடித்த படமும் பிளாக் அண்ட் ஒயிட். இந்த படம் இந்த தீபாவளிக்கு தான் வந்துச்சு. இதில் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இதே போல உலகநாயகங்களோட மீதி இன்னும் 2 படங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று இயக்குனர் எம் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் கேஆர்ஜிஆர் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உலகநாயகனும் ஸ்ரீதேவி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சிகப்பு ரோஜாக்கள். இன்னொரு படம் அதே உலகநாயகன் ஸ்ரீதேவி அவர்கள் ஜோடியாக நடிக்க ஆர்சி சக்தி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த மனிதரில் இத்தனை நிறங்களா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது கூட ரிலீஸ் ஆன மற்ற படங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பைலட் பிரேம்நாத், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த வண்டிக்காரன் மகன் இது பூம்பவர் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு. அதுக்கப்புறம் விஜயகுமார், தேங்காய் சீனிவாசன் இவர்கள் நடிப்பில் வெளிவந்த தங்கரங்கன். அதுக்கப்புறம் நடிகர் சிவகுமார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த கண்ணாமூச்சி. அப்புறம் முத்துராமன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த காஞ்சி காமாட்சி. அப்புறம் நாகேஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அதிர்ஷ்டக்காரன். ஆக 11 படங்கள் இந்த 78 தீபாவளிக்கு வெளியாச்சு. இப்போ 79 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன 10 படங்களை பத்தி பார்க்க போறோம். இப்போ 1979 தீபாவளிக்கு தலைவர் நடிப்பில் தேவ் பிலிம்ஸ் தயாரிப்பில் ஆர் தியாகராஜன் அவர் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்த அன்னை ஓர் ஆலயம் இந்த திரைப்படம் 1979 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இது கூட ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உலகநாயகன் கமல் அவர்களுடைய நீலமலர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் நம்ம நடிகர் ஜெகபதி பாபுடைய தந்தை வி ராஜேந்திர பிரசாத் இவர் தயாரித்து இயக்கிய படம் பட்டாக்கத்தி பைரவன். இந்த படமும் இது கூட தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் நடிகர் விஜயகுமார் சுஜாதா அவர்கள் நடித்து வெளிவந்த அடுக்கு மல்லி பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் பட்டாபிராமன் அவர்கள் இயக்கத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மகாலட்சுமி இந்த திரைப்படம். அதுக்கப்புறம் MA காஜா அவர்கள் இயக்கத்தில் நம்ம சுதாகர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மாந்தோப்பு கிளியே, சுதாகர் தீபா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம். இதுல சுருளிராஜனோட காமெடி மிக அருமையான காமெடின்னு சொல்லணும், பேசப்பட்டது. அதுக்கப்புறம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பஞ்சபூதம். அதுக்கப்புறம் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் கதாநாயகனாக நடித்த போர்ட்டர் பொன்னுசாமி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அது கூடவே நடிகர் சரத்பாபு அவர்கள் நடிப்பில் வெளிவந்த PVS வீரப்பா அவர்கள் தயாரிப்பில் திசை மாறிய பறவைகள் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு.
அதுக்கப்புறம் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் விஜயன் நடித்து ரிலீஸ் ஆன உதிரி பூக்கள். ஆக 10 திரைப்படங்கள் இந்த 1979 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ 1980 தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 12 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. தலைவர் படங்களோட சேர்த்து மொத்தம் 12 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா முக்தா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் தலைவர் நடித்த பொல்லாதம் திரைப்படம், அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் பிரேமலா தயாரிப்பில் உலகநாயகன் மற்றும் ஸ்ரீதேவி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த வறுமையின் நிறம் சிவப்பு, அதுக்கப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே தயாரித்து நடித்த படம் விஸ்வரூபம், அதுக்கப்புறம் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் நிழல்கள் என்ற திரைப்படம், பாலு மகேந்திரா அவர்கள் இயக்கத்தில் பிரதாப் போத்தன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மூடு பனி, அதுக்கப்புறம் துரை அவர்கள் இயக்கத்தில் எங்கள் வாத்தியார், அப்புறம் ரா சங்கரன் அவர்கள் இயக்கத்தில் கே பாக்யராஜ் அவர்கள் நடித்த குமரி பெண்ணின் உள்ளத்திலே, அதுக்கப்புறம் மீண்டும் துரை அவர்கள் இயக்கத்தில் இன்னொரு படம் போர்க்காலம், அதுக்கப்புறம் கே சங்கர் அவர்கள் இயக்கத்தில் மன்மத ரதங்கள், அப்புறம் ஜெய் கணேஷ் அவர்கள் நடிப்பில் முழு நிலவு, விஜய் பாபு அவர்கள் நடிப்பில் மாதவி வந்தால், அப்புறம் திருமுருகன் அவர்கள் நடிப்பில் யாகசாலை என ஒரு 12 படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1981 தீபாவளி சத்யா மூவிஸ் அவர்கள் தயாரிப்பில் நம்ம தலைவர் ஸ்ரீதேவி அவர்கள் இணைந்து நடித்த எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த ராணுவ வீரன் இது ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கே பாக்யராஜ் அவர்களே இயக்கி நாயகனாக நடித்து வெளிவந்த படம் அந்த 7 நாட்கள். அதுக்கப்புறம் அது கூட வந்தது சுமன் அவர்களுடைய அஞ்சாத நெஞ்சங்கள், இது வந்து தேர் பிலிம்ஸ் அவர்கள் தயாரிப்பில். அதுக்கப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் முக்தா சீனிவாசன் அவர்கள் இயக்கி தயாரித்த படம் கீழ்வானம் சிவக்கும். அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் சரிதா ராஜேஷ் இவர்கள் நடிப்பில் வெளிவந்த தண்ணீர் தண்ணீர் என்ற திரைப்படம், அப்புறம் சரத்பாபு அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பாலநாகம்மா, RC சக்தி அவர்கள் இயக்கத்தில் வாகை சந்திரசேகர் அவர் நடிப்பில் வெளிவந்த ராஜாங்கம். ஆக இந்த 81 தீபாவளிக்கு ஒரு 7 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்குங்க. அதுக்கப்புறம் 1982 பார்த்தீங்கன்னா தலைவர் நடிச்சு எந்த படமும் ரிலீஸ் ஆகல, ஆனால் ஒரே ஒரு படம் தான் கௌரவ தோற்றம். அது வந்து தன்னுடைய இயக்குனர் சேகரம் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் சிவகுமார் சரிதா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த அக்னி சாட்சி என்ற திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தாவை தோன்றுவார். அது அவர் வீட்டிலேயே படப்பிடிப்பில் நடத்தப்பட்ட காட்சி தான். இது தவிர பார்த்தீங்கன்னா தலைவர் படம் இந்த ரிலீஸ் ஆகல. இந்த அக்னி சாட்சியோட சேர்த்து மொத்தம் 11 படங்கள் இந்த 82 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு.